நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒழுக்கத்தின் மீது பழி சுமத்தியவர்கள், நபிகளாரை காமுகராக சித்தரித்தவர்கள், கார்ட்டூன் வரைந்தவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கேவலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிற சமூக வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்க அதிபரிலிருந்து இந்திய பிரதமரின் பெயர் வரைக்கும் அந்த பட்டியல் இடம்பெறுகிறது. ஏறத்தாழ 35 லட்சம் பக்கங்களை கொண்ட ஆவணங்கள், லட்சக்கணக்கான போட்டோக்கள், 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். ஒரு அயோக்கிய அமெரிக்காவுல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவன் சிறுமிகளை வெளிநாடுகளில் இருந்து கடத்தி இந்த உலக தலைவர்களுக்கு, உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களுக்கு, உலகத்தில் பெரிய பெரிய தலைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வேலையை, கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறான். 2019 ஜூலை மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க அரசாங்கம் கைது செய்கிறது. ஜூலை 2019 ஆகஸ்ட் 10ஆம் தேதி சிறைக்குள்ளேயே தற்கொலை செய்கிறார். விவகாரம் பூதாகரமாக மாறுகிறது. அவருடைய ஃபைல்ஸ் வெளியிட வேண்டும் என்று அமெரிக்காவில் குரல் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றம் அதை ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் இந்த சமூகம், இந்த உலகம் தலையில் வைத்து தூக்கி வைத்து கொண்டாடியதோ, யாரெல்லாம் பணக்காரர்களின் பட்டியல் வைத்ததோ, யாரெல்லாம் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்த விஞ்ஞானிகளாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட பெரும் அயோக்கியர்கள், பணக்காரர்களின் பட்டியலில் இருந்த மிக முக்கியமானவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இடம்பெறுகிறார்கள். பல நாடுகளில் அதிபர்களாக இருந்த, பிரதமராக இருந்தவர்கள் இந்த லிஸ்டில் இடம்பெறுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்த தலைவர்களின் வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலும் சரி, இன்றைக்கு வாழ்ந்து முடிந்த 1400 ஆண்டுகளை கடந்தாலும் சரி, ஒருவன் கூட ரசூலுல்லாஹ்வின் மீது பழி சொல்லிவிட முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை கொச்சைப்படுத்தியவர்கள், சிறுமியை திருமணம் செய்து விட்டார் என்று ஆகாசத்தை அருவருக்கத்தகுந்த கருத்துக்களை பரப்பிய அயோக்கியர்கள் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிறுமிகளை சீரழித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான சிறுமிகள், ஏழை சிறுமிகள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கும் அமெரிக்க நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தை, ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை அல்ல, மொத்த உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா தொழிலதிபர்களும் பீதியில் இருக்கிறார்கள். எங்கே நம்முடைய போட்டோக்கள், வீடியோக்கள், ஆவணங்கள் வெளிவந்து விடுமோ என்று அவசர அவசரமாக வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்திடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவனுடைய அந்த கேவலமானவனோடு இந்திய பிரதமருக்கு என்ன வேலை என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன் வாழ்க்கையில் எப்படி ஒழுக்க மாண்போடு வாழ்ந்தார்கள். இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு தூதரை உலகம் கண்டிருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையே எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதைத்தான் தன் வாழ்க்கையில 100%